வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடெக் தமிழ். டுடே வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா P1 dB தேர்ட் ஆர்டர் இன்டர்செப்ட் பாயிண்ட், அதுக்கடுத்து கெயின், இதுக்கான ரிலேஷன்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா ஷீட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர், பவர் ஆம்பிளிஃபையரோ ஏதோ ஒரு ஆம்பிளிஃபையர் எடுக்கிறீங்க. நீங்கள் அந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு கெயின் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. கெயின் வந்து பார்த்திங்கன்னா 21 dB, இது வந்து கெயின், ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா OIP3, இது வந்து அவுட்புட் தேர்ட் ஆர்டர் இன்டர்செப்ட் பாயிண்ட் 39 dBன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் கிவன் டேட்டாவை வச்சு நான் சொல்கிறேன், ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா P1 dB, இது வந்து அவுட்புட் P1 dB, அவுட்புட் கம்ப்ரெஷன் பாயிண்ட் பவர் 20 dBன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அது 20 dBmன்னு கொடுத்துருக்கான், ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஃபிகர் 0.4 dB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா இது வந்து என்னென்னா ஒரு ஆம்பிளிஃபையர்லேருந்து நான் எடுத்துருக்கேன், ஓகேவா. இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய நம்ம வந்து இதை வச்சுட்டு நம்ம TOI எப்படி டெரைவ் பண்ணலாம், அதுக்கடுத்து இதுக்கும் கெயினுக்கும் என்ன ரிலேஷன், TOIக்கும் P1 dBக்கும் என்ன ரிலேஷன், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம், ஓகேவா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த TOI இருக்கிற தேர்ட் ஆர்டர் இன்டர்செப்ட் பாயிண்ட் அது எப்படி வரும்னா இந்த கிராஃபை வச்சு தான் வரும், ஓகேவா. இந்த கிராஃபை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆம்பிளிஃபையர் இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா நமக்கு வந்து லீனியராக கெயின் வந்து எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஓகேவா. இதுக்கடுத்து ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆகிடும், ஓகேவா. இந்த தேர்ட் ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட்ஸ் என்ன ஆகும்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் கோடு இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா TOIன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நமக்கு இப்படி இருக்காது, ஓகேவா. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அடுத்து என்ன ஆகுனா இந்த இது வந்து பவர் என்ன ஆகுனா சேச்சுரேட் ஆகிரும், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து என்ன ஸ்கேல் எடுத்துக்கலாம்னா இது வந்து இன்புட், ஓகேவா. இன்புட்டு, இது வந்து அவுட்புட், ஓகேவா. அவுட்புட், ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ட் ஆர்டர் ப்ராடக்ட்ஸ், ஓகே. இது இப்படி வந்து நமக்கு என்னன்னா இப்படி வந்து இதில் வந்து இதாகும், ஓகேவா. இப்போ இது வந்து தேர்ட் ஆர்டர் ப்ராடக்ட்ஸ், ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்புட்டை ரைஸ் பண்ண எனக்கு வந்து இப்போ நான் 1 dB இங்கே ரைஸ் பண்ணால் இங்கேயும் 1 dB ரைஸ் ஆகும். இது வந்து என்ன லீனியர் ரீஜனில் இருக்கும்போது, ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் இருக்குல்ல, இந்த ஆம்பிளிஃபையர் சேச்சுரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீஜன் இருக்கும், ஓகேவா. இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா P1 dB கம்ப்ரெஷன் பாயிண்ட் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு 1 dB குறையும். ஒரு இந்த சேச்சுரேஷன் ரீஜன் போகிறப்ப அந்த சேச்சுரேஷன் ரீஜனுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் தான் P1 dB கம்ப்ரெஷன் பாயிண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரெஷன் பாயிண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து P1 dB அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஆர்டர் ப்ராடக்ட் இருக்குல்ல, இதோட பவர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 dB ரைஸ் பண்ணால் அது வந்து 3 dB இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ரோல் வைக்கிது, ஓகேவா. இது ரெண்டுமே ஒரு இடத்துல இன்டர்செப்ட் ஆகும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து என்ன ஐடியல் கேஸில் இது ரெண்டுமே இன்டர்செப்ட் ஆகும். அதான் வந்து TOIன்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. பட் ஆனால் என்ன ப்ராக்டிக்கல் ஆம்பிளிஃபையரில் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுவார்னா இவர் சேச்சுரேட் ஆயிடுவார், ஓகேவா. இவரும் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட் ஆயிடுவார். அப்போ வந்து இது ரெண்டுமே ஜாயின் ஆகாது. பட் ஆனால் என்ன நம்ம வந்து இது ஜாயின் ஆன மாதிரி நம்ம வந்து என்ன கேல்குலேஷன் வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து கொண்டு வரலாம், ஓகேவா. ஸோ அதான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ஓகேவா. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் தான் வந்து இப்போ எந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் TOI தேர்ட் ஆர்டர் இன்டர்செப்ட். இதை வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நீங்கள் கூட போட்டு கீழே கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா IIP3 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் தேர்ட் ஆர்டர் இன்டர்செப்ட் பாயிண்ட், இது வந்து OIP3. அவுட்புட் தேர்ட் ஆர்டர் இன்டர்செப்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி P1 dB இருக்குல்ல, அதுவும் இதே தான். ஆக்சுவலாக வந்து இந்த பாயிண்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா P1 dB இன்புட் P1 dB, இதை வந்து P1 dB அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்புட் P1 dB, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிராஃப் வந்து இருக்கும், ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா ஷீட்டை எடுத்துகிட்டு அந்த டேட்டா ஷீட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்கான், பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கான். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து TOI எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கெயின்கான ஃபார்முலா தெரியுமா. கெயின்னா என்னது, கெயின் ஈக்குவல் டு என்னது P அவுட் மைனஸ் P இன், ஓகேவா. அவுட்புட் மைனஸ் இன்புட், ஓகேவா. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வரைஞ்சிக்கலாம், அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக புரியும். இது வந்து ஆம்பிளிஃபையரு, இது வந்து P இன், இது வந்து P அவுட், ஓகேவா. இங்கே வந்து ஃபுல்லாமே நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி தான் பார்க்குறோம். இது வந்து கெயின், இதோட ஆம்பிளிஃபையரோட கெயின் வந்து Gன்னு சொல்லி இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்போ கெயின் ஈக்குவல் டு அவுட்புட் மைனஸ் இன்புட், ஓகேவா. அப்படின்றத நமக்கு பண்ணலாம். இப்போ வந்து அவுட்புட் வேணால் என்ன செய்யலாம், P அவுட் ஈக்குவல் டு P அவுட் மட்டும் வேணால் என்ன செஞ்சுக்கலாம், இந்த இன்புட்டை இங்கே கொண்டு வந்துக்கலாமா. அப்போ வந்து கெயின் ப்ளஸ் P இன், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா P அவுட், ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்னது எதில் இருக்கும், DBயில் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நம்ம வந்து DBM ஸ்கேலில் தான் பார்க்குறோம், ஓகே. DB ஸ்கேலில் தான் பார்க்குறோம், ஓகேவா. அதனால இங்கே DBன்னு எழுதியிருக்கோம், ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கெயின்கான ரிலேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து IIP3, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா OIP3, இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா நம்ம வந்து P1 dB
ஆக்சுவலாக கம்ப்ரெஷன் பாயிண்ட் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதோட ஃபார்முலா என்ன சொல்லுங்கள். இப்போ வந்து P1 dB இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட். ஆக்சுவலாக அவுட்புட் அதுக்கடுத்து இன்புட் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா P1 dB ஆஃப் இன்புட் ப்ளஸ் கெயின். அதே தான், எதுவுமே மாறவே இல்லை. ஸோ இங்கே என்ன பார்க்குறோமோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன இருக்குது, நமக்கு வந்து P1 dB ஆஃப் இன்புட். ஓகேவா. இன்புட் அப்படின்னா நமக்கு என்னது, P1 dB ஆஃப் அவுட் மைனஸ் கெயின். ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்புட்டோடைய P1 dB. ஓகேவா. இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். ஓகேவா. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொன்று என்ன இருக்குது, நமக்கு IIP3 அந்த ஃபார்முலாவும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா. IIP3 இது வந்து இன்புட் தேர்ட் ஆர்டர் இன்டர்செப்ட் பாயிண்ட். இதை வந்து பார்த்திங்கன்னா Pin ப்ளஸ் del/2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து OIP3 அவுட்புட் தேர்ட் ஆர்டர் இன்டர்செப்ட் பாயிண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா Pout ப்ளஸ் del/2. இந்த டெல்ன்றது என்னது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் டோன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டர்மாடுலேஷன் ப்ராடக்ட்ஸோட பவர் லெவல். அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இந்த டெல். ஓகேவா. டெல் இஸ் நத்திங் பட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் டோன் F மைனஸ் நம்மளுடைய IMDயோட பவர், இன்டர்மாடுலேஷன் ப்ராடக்ட்ஸோட இன்டர்மாடுலேஷன் டிசார்ஷனோடைய பவர்ஸ். ஓகேவா. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா டெல். ஓகே. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கிவன் டேட்டா OIP3 அதுக்கடுத்து P1 dB ஆஃப் இன்புட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவுட்புட்டுக்கு P1 dB கொடுத்துருக்காங்களே. இப்போ நான் என்ன செஞ்சேன், ஈஸியாக வந்து இன்புட் P1 dB கம்ப்ரெஷன் பாயிண்ட் தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையர் இருக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் நான் என்ன இன்புட் பவர் லெவல் கொடுக்குறப்போ இது வந்து கம்ப்ரெஷன் பாயிண்ட் ரீச் பண்ணும் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு என்ன இருக்குது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா இருந்தால் போதும். இப்போ அவுட்புட் P1 dB எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இன்புட் வேணும்னா எனக்கு என்ன செஞ்சுக்கலாமா, நான் வந்து இன்புட் P1 dB ஆஃப் இன் இது கேல்குலேட் பண்ண என்ன செய்யணும், எனக்கு அவுட்புட் P1 dB எவ்வளோ கொடுத்துருக்கான் 20 மைனஸ் கெயின் எவ்வளோ கொடுத்துருக்கான் நமக்கு வந்து 21. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 1 dBm. ஆக்சுவலாக எப்போ P1 dB ஆஃப் இன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து மைனஸ் 1 dBm கொடுத்தா இது என்ன ஆயிரும்னா எனக்கு வந்து என்ன ஆயிரும்னா நமக்கு வந்து கம்ப்ரெஷன் பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் 1 dBக்கு மேலே நான் போயிட்டேன்னா அது என்ன ஆயிரும், சேச்சுரேட் கண்டிப்பாக ஆயிரும். அப்போ வந்து என்னுடைய P1 இன்புட்டோட கம்ப்ரெஷன் பாயிண்ட் பவர் என்னது மைனஸ் 1 dBm அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து OIP3 கொடுத்துருக்கான் அவுட்புட் தேர்ட் ஆர்டர் இன்டர்செப்ட். இப்போ வந்து அது TO எப்போ வந்து அந்த தேர்ட் ஆர்டர் இன்டர்செப்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணும் அப்படின்றத நான் இங்கே என்ன பவர் கொடுத்தா கண்டுபிடிக்கலாமா. இப்போ வந்து நமக்கு அவுட்புட் இருக்குல்ல, அதுக்கடுத்து நம்ம வந்து இன்புட்கான இதை கண்டுபிடிக்கலாம். IIP3 வேணும். நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, இந்த இருக்குல்ல இவரை Pin இந்த இதுலேயும் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து இது என்னென்னா நம்ம வந்து ஆம்பிளிஃபையரை வந்து நம்ம வந்து சிக்னலை கொடுத்து ஃபீட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த IIP3 அப்ராக்சிமேட்டாக P1 dB இன்புட் இருக்குல்ல இதுவும் ப்ளஸ் 9.6 dB இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட். இதை வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபார்முலா வந்து இது டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபார்முலா பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து இந்த P1 dB ஆஃப் இன்புட் எவ்வளோ கிடைச்சிருக்கு, நமக்கு வந்து மைனஸ் 1 dB வந்திருக்கா. மைனஸ் 1 dB தானே கரெக்டாக. ஓகே. மைனஸ் 1 ப்ளஸ் 9.6 நமக்கு என்ன வரும் ஆன்சர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் 1 ப்ளஸ் 9.6 நமக்கு வந்து 8.6. இப்போ 8.6 dB நான் இங்கே கொடுத்தனா எனக்கு என்ன ஆயிரும்னா இந்த TOI பாயிண்ட் இதை ரீச் பண்ணிடும். அப்போ வந்து எனக்கு OIP3 எனக்கு கிடச்சிரும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து அதையும் என்ன செய்யணும், நம்ம வந்து கம்ப்ரெஷன் பாயிண்ட் பவர் என்ன வந்து கொடுத்தோன்னா கம்ப்ரெஷன் பவர் வந்து நமக்கு OIP3 வந்து என்னன்னா அதையும் கண்டுபிடிச்சலாம். அது வந்து என்னென்னா P1 dB ஆஃப் அவுட்புட். ஓகேவா. அவுட்புட் ப்ளஸ் 9.6 dB. ஓகேவா. அப்போ அதை வந்து என்னவா எடுத்துக்கலாம், இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அவுட்புட் கம்ப்ரெஷன் பாயிண்ட் பவர் நமக்கு P1 dB ஆஃப் அவுட்புட் வந்து 20 dBm கொடுத்துருக்காங்க. 20 ப்ளஸ் 9.6 dB இது ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும் 29.6 dB. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா TOI எங்கே மீட் ஆகும்னா இங்கே வந்து 29.6 நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்புட் 8.6 dBm நான் இங்கே கொடுத்தேன்னா இங்கே வந்து பவர் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைம்ஸ் அதிகமாகும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறப்ப இங்கே நான் எப்போ கொடுக்குறோனோ அந்த பவர் லெவலை அப்படின்னா என்ன இன்புட்டில் நான் ஃபீட் பண்ணுற பவர் இங்கே எப்போ நான் மைனஸ் 8.6 கொடுக்குறோனோ அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னா 29.6. அதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் இன்டர்செப்ட். ஆனால் இதெல்லாம் கொடுத்து நம்ம பார்க்க மாட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா
அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் என்னாலும் சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சேச்சுரேஷனில் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து நிறைய நாய்ஸ் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நம்ம அதெல்லாம் கொடுத்து பார்க்க முடியாது. வந்து கேல்குலேஷனாக வந்து நம்ம என்ன இந்த ரீஜனுக்குள்ளே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றனால நம்ம வந்து கேல்குலேஷன் வேல்யூஸாக எடுத்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.